வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். வெற்றி கண்டது பிரதமரின் சவுதி அரேபிய பயணம். கூடுதல் வலுவுடன் இருவழி உறவு. ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனங்களை கலைப்பதால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்காது. மனிதவள அமைச்சர் உறுதி. ஒப்பந்த சுகாதார பணியாளர் முறையை மாற்ற அரசு பரிசீலிக்கிறது. நாட்டின் சுகாதார தரத்தை மேம்படுத்தும். ஆசிய வட்டாரத்தின் இளைய தலைவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்கு அவர்களின் கருத்து பரிமாற்றம் வழிகோலுகிறது. ஆசிய இளைஞர் ஒன்றியம் முன்னேற்ற பாதைக்கு செல்லவும் அது துணை புரிவதாக பிரதமர் வருணித்தார். அடையாளம் மாறாமல் நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் உரிமை தற்கால இளைஞர்களுக்கு உண்டு என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். குவாங்ஸோவில் நடைபெறும் ஆசிய இளைய தலைவர்களுக்கான மாநாட்டில் பிரதமர் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்தார். நுட்பமயம், புதிய தொழில்நுட்பம், இலக்கவியல் மயமாதல் போன்றவை நமது சிந்தனையை திசை திருப்பும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன. எனவே நினைத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க சுய கட்டுப்பாடு மிக அவசியம் என பிரதமர் கூறினார். 2021 ஆண்டு முதல் குவாங்ஸோவில் ஆசிய இளையர் மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த இளைஞர்களை அடையாளம் காணும் களமாகவும் அது விளங்குகிறது. சவுதி அரேபியாவுக்கான பிரதமரின் அதிகாரப்பூர்வ பயணம் புத்ராஜயா ரியாத் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதில் வெற்றி கண்டிருக்கிறது. குறுகிய கால பயணமாக இருப்பினும் இலக்குகள் யாவும் எட்டப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வாரின் அரசியல் செயலாளர் அமர் ஃபர்ஹான் ஃபவுசி தெரிவித்தார். அந்த அயல்நாட்டு பயணம் தோல்வியுற்றதாகவும் மக்கள் பணத்தை வீணடிப்பதாகவும் எழுந்த குறைகூறல்கள் இதன் வழி தகர்க்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். சவுதி அரேபியாவுக்கான பயணத்தை நீட்டித்துக் கொள்ளும்படி பிரதமருக்கு அந்நாட்டு அரசாங்கம் அழைப்பு விடுத்தது. நாட்டின் ஏனைய தலைவர்களுடனும் சந்திப்பு நடத்த அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆயினும் சில அலுவல்கள் காரணமாக டத்தோஸ்ரீ அன்வார் அந்த அழைப்பை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமர் ஃபர்ஹான் விவரித்தார். பேரரசர் தம்பதியருடன் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருப்பதாலும் நாளை கம்போடியாவுக்கு பயணம் மேற்கொள்வதாலும் பிரதமர் அந்த அழைப்பை நிராகரித்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் பிரதமர் லீ கியாங்கையும் சந்திப்பதற்காக டத்தோஸ்ரீ அன்வார் விரைவில் ஹைனானுக்கும் பெய்ஜிங்குக்கும் பயணமாகவிருக்கிறார். கம்போடியாவுக்கான பிரதமரின் முதல் அதிகாரப்பூர்வ பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை இன்னும் வலுப்படுத்தும். இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பை தவிர தொழிலாளர், வணிகம், தொழிலாளர் பாதுகாப்பு முதலிய துறைகளில் புதிய ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் அது வகை செய்யும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் நம்பிக்கை தெரிவித்தார். தவிர வேலை மோசடி போன்ற சில விவகாரங்கள் பற்றி அந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் கம்போடியாவில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சிறந்த அணுகுமுறைகளை கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படும். அதோடு கம்போடியாவில் கலால் தொழில்துறையை மேம்படுத்துவதன் மீதும் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் குறிப்பிட்டார். உலக ரீதியில் மலேசியாவின் 58வது, ஆசியானில் 8ஆம் பெரிய வர்த்தக பங்காளியாக கம்போடியா திகழ்கிறது. கடந்த ஆண்டு அந்த தென்கிழக்காசிய நாடுடனான வர்த்தக மதிப்பு 68,36,00,000 அமெரிக்க டாலராக பதிவானது. பிரதமர் மார்ச் 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரையில் சீனாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ECRL கிழக்கு கரை ரயில் தண்டவாள திட்டம் அதில் முக்கிய கூறாக விளங்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் சியோஃபோக் கோடி காட்டினார். சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான மிகப்பெரிய பொருளாதார வர்த்தக ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ECRL திட்டம் விளங்குகிறது. சீனாவின் கட்டுமான நிறுவனத்தால் அது உருவாக்கப்பட்டது. இதுவரையில் தொடரும் மலேசியா சீனாவுடனான அரச தந்திர உறவு பிரதமரின் இந்த அதிகாரப்பூர்வ பயணத்தால் மேலும் வலுப்பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் அந்த வல்லரசு நாடு மலேசியாவில் மேலும் அதிகமாக முதலீடுகளை செய்யும் என்ற எதிர்பார்ப்பும் ஓங்கியிருக்கின்றது. 2019 ஏப்ரல்
ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கி இந்த திட்டத்திற்கு சைனா கம்யூனிகேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் ஒத்துழைப்பு நல்கி வருகிறது. 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் ECRL திட்டம் 665 கிலோமீட்டர் ரயில் சேவையை உட்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனங்கள் கலைக்கப்படுவதால் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்காது, ஆள்பலமும் குறையாது என அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. நாட்டில் ஆள்பலம் மிக அதிகமாக இருப்பதை மனிதவள அமைச்சர் வி. சிவகுமார் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஆள்பல தேவை அதிகமாக இருப்பதால் குறிப்பிட்ட துறைகளில் ஆள் குறைப்பு பிரச்சினை நிலவாது. எனினும் நாட்டில் வேலையில்லா பெரும்பாலானோர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வேலையை தேர்வு செய்வதில் பிடிவாதமாக இருக்கின்றனர். அது சிக்கலாகவே கருதப்படுவதாக வி. சிவகுமார் குறிப்பிட்டார். ஒப்பந்த சுகாதார பணியாளர் முறையை மாற்ற சுகாதார அமைச்சு பரிசீலித்து வருகிறது. நாட்டின் சுகாதார தரத்தை மேம்படுத்த அஃது உதவும் என அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கோடி காட்டினார். இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்த முடியும். ஆயினும் விரிவான மதிப்பீட்டுக்கு பின்னரே அது நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். சுய சேவை முறையும் அதில் கருத்தில் கொள்ளப்படும் என்றார் அவர். ஒப்பந்த சுகாதார பணியாளர் முறையை மாற்றுமாறு சுகாதார நிபுணர் டத்தோ டாக்டர் ஜைனல் அரிஃபின் ஒமார் முன்வைத்த பரிந்துரைக்கு டாக்டர் ஜலிஹா இவ்வாறு கருத்துரைத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், ஜொஹூரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுகாதார அமைச்சின் 6 கிளினிக்குகள் சேதமடைந்ததாக தெரிவித்தார். சா சுகாதார கிளினிக், காம்போங் தங்கா, காம்போங் ஜாவா, காம்போங் ஜாபி, தெனாங் ஸ்டேஷன், தெமு ஜோடோ ஆகியவற்றில் உள்ள கிராம கிளினிக்குகள் அவற்றுள் அடக்கம். வெள்ளத்தால் 18,70,000 ரிங்கிட் மதிப்பிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றை சீர் செய்ய 7,50,000 ரிங்கிட் தேவைப்படுகிறது. சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 6 மாதங்கள் பிடிக்கும் என்றும் ஜலிஹா கோடி காட்டினார். இதற்கிடையில் வெள்ளத்தால் அடிக்கடி பாதிக்கப்படும் சுகாதார கிளினிக்குகளை மாற்றுவதற்கு பொருத்தமான இடங்களையும் சுகாதார அமைச்சு கண்டறிந்து வருகிறது. கோலாலம்பூர் லம்பா பந்தாய் சுற்று வட்டாரத்தில் வசதி குறைந்த 200 மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் வாங்க 100 ரிங்கேட் பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டது. TNB நிறுவனத்தின் ஒத்துழைப்பில் அந்த உதவி நல்கப்பட்டதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்தார். பெற்றோரின் சுமையை அது குறைக்கும் என அமைச்சர் நம்பிக்கை வெளிப்படுத்தினார். நோன்பு மாதத்துடன் பள்ளி தவணையும் தொடங்கியிருப்பதால் பெற்றோருக்கு இது பேருதவியாக இருக்கும் என அவர் கோடி காட்டினார். லம்பா பந்தாய் வேலை மற்றும் பயிற்சி மையத்தில் புரோகிராம் செரிய கசகோலா நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மலிவான விலையில் மின்சார கார்கள், நியாயமான விலையில் அதிகமான மின்சார வாகனங்களை கொண்டுவர உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதில் அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சு தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. விரைவில் மலிவான விலையில் அதிகமான மின்சார கார்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனும் நம்பிக்கையை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் வெளிப்படுத்தினார். அதேவேளை கட்டுப்படி விலையிலான மின்சார வாகனங்களை தயாரிக்கும் புரோட்டோன், பிரடோவா ஆகிய உள்ளூர் வாகன நிறுவனங்களின் முனைப்பிற்கும் அமைச்சு ஆதரவளிக்கும் என்றார் அவர். நாட்டின் சந்தையில் இடம்பெற்றுள்ள மலிவான மின் கார்களுள் ஒன்றான ஆரா குட் கேட்டில் சோதனை ஓட்டம் மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் ட்விட்டரில் அவ்வாறு இடுகையிட்டுள்ளார். ஸ்லாங்கோர் கோம்பாக்கில் தாயும் மகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தொடர்பான வழக்கில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. சிகிச்சைக்காக அவர்கள் இருவரையும் சமூக நலத்துறை நேற்று மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். சிகிச்சை நிறைவடைந்தவுடன் அவர்கள் இருவரும் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்படுவர். அவர்கள் ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டில் அவர்களுக்கு மீண்டும் தொந்தரவு ஏற்படலாம் என அஞ்சப்படுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தாயையும் மகளையும் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தியதாக நம்பப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை முடிவடைந்த பின்னரே அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட முடியும் என டத்தோஸ்ரீ நான்சி கூறினார். இதற்கிடையில் பர்லேஸ் கங்காரில் 3 சகோதரர்கள் கொடுமைக்கு இலக்கானது தொடர்பில் தெளிவான தகவல் இன்னமும் கிடைக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் திரையில் காணும் எண்ணில் புகார் அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பர்லே சிம்பார் அம்பார் கம்போங் தம்போன் துலாங்கில் தாயின் கொடுமைக்கு இலக்கானதாக நம்பப்படும் 3 சகோதரர்களின் கல்வி நிலையை கல்வி அமைச்சு ஆராய்கிறது. அமைச்சர் ஃபல்லினா சிடிக் அதனை உறுதிப்படுத்தினார்.
பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றனரா இல்லையா என்பது விசாரிக்கப்படுகிறது. எனினும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இதர அமைச்சுகளின் நடவடிக்கைகளுக்கே தற்போது முன்னுரிமை வழங்கப்படுவதாக ஃபட்லினா கூறினார். 13 முதல் 16 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் மூவரும் கால்களில் சங்கிலி பிணைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களில் இருவருக்கு பேசும் கேட்கும் கோளாறுகளுக்கான உடற்பேறு குறைந்தோர் அட்டை உள்ளது போலீசாரின் பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்தது. துவான்கூ ஃபவுசியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக ஃபட்லினா விவரித்தார். பேரா லாருட் மாத்தாங் சலாமா மாவட்டத்தில் நேற்றிரவு திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட 19 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேர் 3 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்போங் சுங்கை ரெலோங் மற்றும் கமொன்டிங் கம்போங் பாரு பத்துலிமா பகுதிகளைச் சேர்ந்தோர் சுங்கை ரெலோங் பொது மண்டபத்தில் இயங்கி வரும் தற்காலிக மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. அவர்களில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 12 ஆடவர்களும் 27 பெண்களும் 21 சிறாரும் அடங்குவர். இவ்வேளையில் இந்த திடீர் வெள்ளம் குறித்து இரவு 8:35 வாக்கில் அவசர அழைப்பு பெறப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு தலைவர் ஜமீல் ஈசா தெரிவித்தார். அங்கு விரைந்த கமுன்திங் தீயணைப்பு மீட்பு நிலைய அதிகாரிகள் வெள்ளம் சூழ்ந்த 30 வீடுகளிலிருந்து மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இதனிடையே ஜோஹோர் பத்துபஹாட்டில் வெள்ளம் முழுவதுமாக வடிந்தது. 79 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்த யோங்பெங் பொது மண்டப துயர் துடைப்பு மையமும் ஸ்ரீமெடான் தேசிய பள்ளியில் இயங்கி வந்த தற்காலிக மையமும் இன்று பிற்பகல் மூடப்பட்டதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. அதில் தங்கியிருந்த 37 குடும்பங்களைச் சேர்ந்த 141 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். செராஸ் பாயு தாசி அடுக்ககத்தில் பூனைகள் கொத்து கொத்தாக இறந்து கிடந்த விவகாரம் அவற்றை கொலை செய்ததாக ஐயுறப்படும் உள்நாட்டு ஆடவரை போலீஸ் தடுத்து வைத்துள்ளது. தொடர்புடைய வீட்டில் அந்த 31 வயது ஆடவர் வாடகைக்கு இருந்தது கண்டறியப்பட்டதாக செராஸ் போலீஸ் தலைவர் ஏசிபி ஜாம் ஹலீம் ஜமாலுடின் தெரிவித்தார். இன்று முதல் 3 நாட்களுக்கு அந்த ஆடவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். பாயு தாசி அடுக்ககத்தில் உள்ள வீடொன்றில் பூனைகள் கொத்து கொத்தாக இறந்து கிடப்பதாக போலீசார் கடந்த 13ஆம் தேதி புகார் பெற்றனர். உள்நாட்டு ஆடவர் தங்கியிருக்கும் அந்த வீட்டில் ஏராளமான பூனைகளும் அவற்றின் உடல் உறுப்புகள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக மலேசிய விலங்கு அமைப்பு ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டிருந்தது. வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியதை அடுத்து அவரின் அண்டை அயலார் போலீசில் புகார் அளித்தனர். பிராணிகளை உட்படுத்திய விவகாரம் என்பதால் அதனை தீர விசாரிக்கும்படி கால்நடை மருத்துவ சேவை துறையை MAA வலியுறுத்தியிருந்தது. தமிழர்களின் தற்காப்பு கலைகளில் மிகவும் தொன்மையானது சிலம்பக்கலை. மலையகத்தில் அந்த தற்காப்பு கலைக்கு ஏறத்தாழ 50 ஆண்டுகள் வரலாறு உள்ளது. இந்நாட்டில் சிலம்பக்கலையை வலுப்படுத்த பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்று மலேசிய சிலம்ப கழகத்தின் ஸ்லாங்கூர் மாநில நிர்வாக அலுவலகம் திறப்பு விழா கண்டது. ஸ்லாங்கூர் பந்திங் ஜஞ்சராமில் அமைந்துள்ள சிலம்ப கழக தலைமையகத்தை மாநில இளைஞர் விளையாட்டுத்துறை இயக்குனர் புவான் அசூரா ஹாஜி சார்பின் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். அதன் அலுவலகத்தில் 1930ஆம் ஆண்டுகள் தொடங்கி சிலம்ப மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிலம்ப கலையின் பழங்கால ஆயுதங்களான கேடயம், மடு, சுருள் கத்தி போன்றவையும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தற்காப்பு கலையாக சிலம்பம் நிலைத்திருப்பது குறித்து மலேசிய சிலம்ப கழகத்தின் தோற்றுநர் டத்து VL கந்தன் பெருமிதம் தெரிவித்தார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா விட்டு போன ஸ்தாபனங்கள்லாம் சில வேலை அரசியல் காரணத்தினாலும் மற்ற காரணத்தினாலையும் அது தோண்டு போயிடுது. ஆனால் இந்த கழகம் துவளாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம அரசாங்கத்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இணைக்கப்பட்டு பொதுவாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடத்திக்கிட்டு வர்றாங்க.
2024 சுக்மா போட்டியில் சிலம்ப தற்காப்பு விளையாட்டு இடம்பெற வேண்டும் எனும் கோரிக்கையை மலேசிய சிலம்பக் கழக தேசிய தலைவர் AN விஸ்வலிங்கம் முன்வைத்தார். என்னோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, மலேசிய சுக்மாவுக்கு சிலம்பம் இடப்படணும்னு என்னுடைய உண்மையான இலக்கு. நான் தலைமைத்துவம் 2017 எடுத்ததுலேருந்து என்னோட இலக்கு சிலம்பம் சுக்மாவுக்கு வரணும்னு. 22 நம்மளுக்கு இந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் ஸ்பாட்டாக கண்காட்சி விளையாட்டாக கொடுத்தாங்க. நம்ம நல்லா சிறந்து 11 மாநிலங்கள் நம்மளுக்கு கலந்துக்குச்சு. ஏன்னா நம்மளுக்கு 16 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, 13 மாநிலமும் 3 விளையாவும் இருக்குது. இந்த சுக்மாவில் 11 மாநிலங்கள் நம்மளுக்கு கலந்துக்குச்சு, சரவாக்கு உள்பட. நல்லா சிறப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் நடத்தணும். என்னோட போராட்டம் இங்கே நிற்காது. நான் தொடர்ந்து சிலம்பம் சுக்மாவை கொண்டு போகிறதுக்கு நான் வேலை செய்வேன். ஸ்லாங்கூர் மாநில சிலம்பக் கழக முயற்சியில் முதல் முறையாக சிலம்ப கூட்டுறவு கழகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சரவணன் சின்னையா குறிப்பிட்டார். நம்ம இந்த கோப்ராசி சிலம்பம் பருகாட்டை நாங்கள் தொடக்கி வச்சுருக்கோம் இன்னைக்கு. இதனால் என்ன நண்பனா, வரக்கூடிய நம்மளுடைய மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இதில் பயன்பெறலாம். என்ன பயன்பெறலாம்னா, ஒரு பண வகையாலும் சரி உதவிகளாலும் சரி படிப்பு சம்மந்தப்பட்டதாலும் சரி இந்த கோப்ராசி இதுக்காக திறக்கப்பட்டது. சிலம்ப கழகம் மேலும் மேலும் வளரணும். எங்களோட உதவிகள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஸ்லாங்கூர் மாநிலம் உள்ள ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அதிகமான மாணவர்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட தூரநோக்கு சிந்தனை 10,000 மாணவர்களை இந்த ஸ்லாங்கூர் மாநில சிலம்ப கழகத்தில் உருவாக்கணும்னு சொல்லி இலக்கு வச்சுருக்கோம். எல்லாருக்கும் பயன்பெறட்டுமே, இந்த உதவி செய்வோமேன்னு சொல்லி தான் இந்த நிர்வாகம் எங்களை நாங்கள் ரெடி பண்ணோம். கடந்த ஆண்டு சுக்மாவில் காட்சி விளையாட்டாக அரங்கேறிய சிலம்ப போட்டியில் பங்கேற்று வாகை சூடிய ஸ்லாங்கூர் மாநில விளையாட்டாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. Jemaah Menteri memutuskan masalah kesihatan rakyat itu adalah hal yang utama. Soal pelancongan atau pertumbuhan ekonomi itu tidak boleh mengatasi kepentingan mengawal dan merawat rakyat termasuk COVID-19. Soalnya apakah langkah-langkah diambil sekarang? Maka kita harus pantau termasukkan rakyat asing itu akan dikawal dengan lebih ketat lagi seperti mana menurut keperluan dan kepentingan kita. தாய்லாந்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கட்சியின் முதன்மை வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார் பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா. அந்நாட்டின் அடுத்த தலைவராக முன்மொழியப்பட்ட அவர் மே 14ஆம் தேதி நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவார். 69 வயதான பிரயுட் பைத்தோங் தான் சினாவாத்ரா தலைமை ஏற்கும் ஃபியோ கட்சியை எதிர்த்து போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு இராணுவத்தால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது முதல் அவர் பிரதமர் பதவியை வகித்து வருகிறார். சக வேட்பாளருடன் ஒப்பிடுகையில் அந்த மூத்த தலைவர் சற்றே பின்தங்கியிருப்பது கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் மக்கள் நலத்தை பேணுதல், நாட்டின் நிலைத்தன்மையை உறுதி செய்தல், அரச குடும்பத்தை பாதுகாத்தல் உள்ளிட்ட வாக்குறுதிகளின் மூலம் மீண்டும் மக்களின் ஆதரவை பெற முடியும் என பிரயுட் பெரிதும் நம்புகிறார். டென்மார்க்கில் முஸ்லிம்களின் புனித நூலான திருக்குரானும் துருக்கி தேசிய கொடியும் அவமதிக்கப்பட்டதை அந்நாட்டு அரசாங்கம் கடுமையாக கண்டிக்கிறது. அந்த இழிச்செயலில் ஈடுபட்டோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என துருக்கி வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் இஸ்லாமிய எதிர்ப்பு, பாகுபாடு, இனவெறி ஆகியவற்றை தூண்டும் வகையில் அது அமைந்துள்ளது. இஸ்லாத்தையும் துருக்கியையும் அவமதிக்கும் செயலை அன்காரா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என துருக்கி வெளியுறவு அமைச்சு திட்டவட்டமாக கூறியது. கடந்த ஜனவரி துருக்கி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டென்மார்க் அரசியல்வாதி ராஸ்மோஸ் பலுடான் திருக்குரான் பதிப்புகளுக்கு எரியூட்டினார். அதற்கு பதிலடியாக நேட்டோ உறுப்பினராகும் ஸ்டாக்ஹோமின் முயற்சியை அன்காரா ஆதரிக்காது என துருக்கி அதிபர் ரிசிப் தய்யிப் எர்டோகன் கூறியிருந்தார். பெலாருஸை தனது அணுவாயுத தளமாக பயன்படுத்த உள்ளது ரஷ்யா. 1990ஆம் ஆண்டுகளுக்கு பின் அந்த முடிவு எடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார்.
உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு மேற்கத்திய நாடுகளின் கண்டனம் உச்சத்தை தொட்டிருக்கும் வேளை புதின் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். போர்க்களத்தில் இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். பனிப்போருக்கு பின்னர் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை குறித்த ரகசியம் காக்கப்படுவதால் எத்தனை ஆயுதங்கள் பெலாருஸுக்கு மாற்றப்படும் எனும் தகவல் வெளியிடப்படவில்லை. ரஷ்யாவும் பெலாருஸும் நெருக்கமான இராணுவ உறவை நீட்டிக்கின்றன. கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு இராணுவத்தை அனுப்ப மின்ஸ்க் நகரை மையமாக பயன்படுத்திக் கொள்ள பெலாருஸ் மாஸ்கோவிற்கு அனுமதி வழங்கியிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் இரு நாடுகளும் இணைந்து இராணுவ பயிற்சிகளை வலுப்படுத்திக் கொண்டன. இதற்கிடையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க அவ்விரு நாடுகளின் நடவடிக்கைகளை அமெரிக்க தற்காப்புத்துறை கூர்ந்து கண்காணிக்கிறது. தைவானுடனான அரச தந்திர உறவை முறித்துக் கொண்டது ஹொண்டுராஸ். சீனாவுடன் அரச தந்திர உறவை ஏற்படுத்த விருப்பம் தெரிவித்த 11 நாட்களுக்கு பின் ஹொண்டுராஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதிபர் ஜியோமாரா காஸ்ட்ரோவின் உத்தரவுக்கு இணங்க அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ரெய்னா தெரிவித்தார். சீனாவுக்கும் ஹொண்டுராஸுக்கும் இடையே இருவழி உறவை ஏற்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த ரெய்னா பெய்ஜிங்கிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதன் பின்னர் தைவானுடனான அரச தந்திர உறவு துண்டித்துக் கொள்ளப்படும் என அந்த குடியரசு அறிவித்தது. இயற்கை சீற்றத்தால் அல்லாடுகிறது மிசிசிப்பி. அமெரிக்காவின் அந்த தென் மாநிலத்தை உலுக்கிய சூறாவளி மற்றும் கனமழையில் குறைந்தது 25 பேர் பலியானார்கள். பலர் காயங்களுக்கு இலக்காகினர். அந்த பேரிடர் 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தியது. கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டோரை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மிசிசிப்பி அவசர நிர்வாக அமைப்பு அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் 4 பேர் காணாமல் போன வேளை பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கடுமையாக பாதிக்கப்பட்ட ரோலிங் ஃபாக் பகுதியில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பேசலில் நடைபெறும் 2023 சுவிட்சர்லாந்து பொது பூப்பந்து போட்டி இறுதிச் சுற்றுக்குள் தடம் பதிக்கின்றனர் தேசிய தொழில்முறை கலப்பு இரட்டையர் கோ சுன்ஹுவாட், ஷெவான் லாய் ஜெமி. நாட்டின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் அந்த தேசிய இணை அரையிறுதியில் டச்சின் ராபின் தபலிங், செலினா பீக்கை தோற்கடித்து ரசிகர்களை நிம்மதியடை செய்துள்ளனர். இன்று அதிகாலை நடந்தேறிய ஆட்டத்தில் டச்சு இணை தேசிய வீரர்களுக்கு கடும் போட்டியை அளித்தது. எனினும் இடைவிடாது போராடிய உலகின் 6ஆம் நிலை இணையான சுன்ஹுவாட், ஷிவான் 21-14, 23-21 எனும் நேரடி செட்களில் ராபின் தபலிங், செலினா பீக்கை வென்றனர். இறுதிச் சுற்றில் அவர்கள் உலக தரவரிசையில் 11ஆம் நிலையில் உள்ள சீனாவின் ஜியாங் ஜெங் பாங், வெய் யான் சிங் இணையுடன் பலப்பரீட்சை நடத்துவர். இவ்வேளையில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் தேசிய ஆடவர் இணை ஆங் யூசின், தியோ யேயின் கனா ஈடேறாமல் போனது. இந்தியாவின் சட்விக் சாய்ராஜ், ரான்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டியிடம் அவர்கள் 21-19, 17-21, 21-17 எனும் செட்களில் வெற்றியை பறிகொடுத்தனர். அவர்களைத் தொடர்ந்து நாட்டின் தொழில்முறை ஒற்றையர் நட்சத்திரம் லீ ஜி ஜியாவும் இறுதிச் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை தவறவிட்டார். உலகின் அந்த 4ஆம் நிலை ஆட்டக்காரர் ஜப்பானின் கோகி வாத்தானபேயிடம் 11-21, 14-21 எனும் நேரடி செட்களில் வீழ்ந்தார். எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்டம். மஞ்சோங் மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மஞ்சோங் சிட்டி எஃப்சி சயின்ஸ் எஃப்சியை 2-0 என்ற கோல்களில் வென்று 2ஆம் சுற்றுக்கு தேர்வானது. சொந்த அரங்கில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது மஞ்சோங் சிட்டி. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்திலேயே மொஹம்மத் ஷாமீம் பஹாருடின் மூலம் அது முதல் கோலை பெற்றது. எனினும் எதிர்பாராவிதமாக 62வது நிமிடத்தில் 2வது மஞ்சள் அட்டையை பெற்ற
ஃபுர்கான் அஸ்மி ஆட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் 10 பேருடன் போட்டியை தொடரும் நிலை ஏற்பட்டது. இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள சயின்ஸ் FC தவறியதால் மொஹம்மட் அஃபீக் இக்மால் ரோஸ்லி உபசரணை அணிக்கு மற்றொரு கோலை பெற்று தந்தார். ஆட்டம் மஞ்சோங் சிட்டிக்கு சாதகமாக முடிவுற்ற நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் சுற்றில் அது கிளாந்தான் FC-யுடன் களம் காணும். Lawanan bola sepak Liga Super 2023. Pertembungan kini semakin sengit dalam memburu tahta kejuaraan. Jumaat 31 Mac, Johor Darul Takzim bertemu Sabah FC 9.30 malam secara langsung di TV2 dan saluran sukan RTM. Saksikan juga secara penseriman langsung di RTM Klik. குறளும் விளக்கமும். குறள் 1276. பெரிதாற்றி பெற்ப கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து. ஆறத் தழுவி அளவற்ற அன்பு காட்டுவது தலைவன் பிரிந்து செல்வதற்கான குறிப்பாக இருக்குமோ என தலைவியின் மனக்குழப்பத்தை எடுத்துரைக்கிறது அந்த குறள். வசந்த காலத்தையொட்டி நெதர்லாந்தில் உள்ள கோக்கனஃப் பூங்கா பொது மக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் அழகிய காட்சிகளுடன் நிறைவடைகின்றன. RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.